So, hi all, welcome to Gaming with Anthony. This is your Anthony. இன்னைக்கு நம்மளோட அந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம், எதை மெயினாக வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயினாக இன்றைக்கி நெக்ஸ்ட் ஸ்டாப் ரணசீட்டா. அந்த ஸ்டாப்பில் இருக்க அந்த கதை, அங்கே ஃபஸ்ட்டு அந்த இதில் நடந்து என்னென்ன விஷயங்கள் நடந்திருக்கு, இந்த 2.0 மெயினாக நடந்த விஷயங்களை பற்றி தான் இந்த இந்த ஆர்க்கில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஆர்க்குங்கிறது இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் மெயினாக நம்ம எதுக்காக இந்த ரணசீட்டா ட்ராவல் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, பிளாக் ஷோரில் ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கும். லைக் ஒரு புதுசாக ஒரு டிஸ்ட்ரக்ஷன் ஃபோர்ஸ், அதாவது லேமெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் ரணசீட்டாவில் நடக்க போகுது. அதுக்கு நீங்கள் கண்டிப்பாக போகணுன்னு சொல்லி தான் பிளாக் ஷோர்லேருந்தே நம்மளை அனுப்பி விட்ருப்பாங்க. அந்த ஸ்டோரி பிளாக் ஷோர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நம்ம ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இந்த ரணசீட்டாவுக்கு ட்ராவல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ட்ராவல் பண்ணி அங்கே போய் என்னென்ன பிரச்சனைகள்லாம் நடக்குது இந்த ரணசீட்டாவில், யாரெல்லாம் சம்மந்தப்பட்டிருப்பாங்க பார்த்தீங்கன்னா, ஃபாக்சிடஸ். லைக் அந்த நம்ம ஜென்ஷு சிட்டியில் பார்த்தோம் பார்த்தீங்கன்னா, ஃபாக்சிடஸ் அந்த ஒரு மிகப்பெரிய அந்த டாசிட் டிஸ்ட்ரக்ஷனை கொண்டு வந்தாங்க பார்த்தீங்களா, அவங்களும் அங்கே இருப்பாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லைக் நம்ம இம்ப்ராட்டர், லைக் இம்ப்ராட்டர் பார்த்தீங்கன்னா, இம்ப்ராட்டர் யாரை மென்ஷன் பண்ணுறேன்னா, இந்த ரணசீட்டாவோட சென்டினலை தான் நான் இம்ப்ராட்டர்னு மென்ஷன் பண்ணுறேன். இவங்களோட ஜூவேவோட அந்த ஜின்ஷுவோட இம்ப்ராட்டர் பார்த்தீங்கன்னா ஜூவே. ஸோ அவர் ஒரு ட்ராகன் லைக் ஃபீச்சர் இருப்பாரா. இங்கே இருக்க இம்ப்ராட்டர் எப்படி இருப்பாங்கன்னா, ஒரு எப்படி சொல்கிறதுனா, ஒரு குதிரை, ஓகேங்களா, ஒரு யூனிகார்ன் ஷேப்பில் இருக்க ஒரு குதிரையோட ஒரு பின்னாடி பகுதி பார்த்திங்கன்னா மீன் மாதிரி போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. மீன் ப்ளஸ் ஒரு குதிரை, பாதி உடம்பு குதிரையாகவும் யூனிகார்ன் டைப்லேயும் பாதி உடம்பு மீன் டைப்லேயும் இருக்கும். இந்த கடவுளுக்கு, இந்த சென்டினலுக்கு இந்த மாதிரி இருக்கும். பட் இதில் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. நான் லேட்டராக ரிவீல் பண்ணுறேன் என்ன ட்விஸ்ட்டு, ஏன் நான் இதை இந்த ஃபார்மில் ஒரு ட்விஸ்ட் இருக்குதுன்னு சொல்லி நான் லேட்டராக ரிவீல் பண்ணுறேன். ஸ்டோரி போக போக கண்டிப்பாக ஒரு ட்விஸ்ட் இருக்குது. அதை நீங்கள் எதிர்பார்த்தீங்களோ இல்லையோ, ஆனால் ஒரு ட்விஸ்ட் கண்டிப்பாக இருக்குது. ஸோ ஏன்னா இது ஆல்மோஸ்ட் இந்த பிளேஸ் பார்த்திங்கன்னா, ரணசீட்டாவோட பிளேஸ் பார்த்திங்கன்னா கடலும் சார்ந்த இடமும் மாதிரி தான். லைக் நிறைய பிளேஸுக்கு நம்ம ட்ராவல் பண்ணி ஷிப்பில் போகிற மாதிரியெல்லாம் இருக்கும். ஸோ ஷிப்பு ஆர் படகு சின்ன சின்ன இதெல்லாம் பிளேஸ் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும். ப்ளஸ் இங்கே இருக்க டாசிட் டிஸ்கார்ட்ஸ், லைக் ரணசீட்டாவில் இருக்க டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்லி மேனரில் உருவாக்கியிருப்பாங்க. இவங்களே உருவாக்கியிருப்பாங்க டாசிட் டிஸ்கார்ட்ஸை. அந்தளவுக்கு ஒரு டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்டாக இருக்க ஒரு இடம் தான் இது. அவங்களே டாசிட் டிஸ்கார்ட்ஸை உருவாக்கி அதை அவங்களோட டே டு டே லைஃப்பில் ஹெல்ப் பண்ணுறதுக்கும் ஷாப்ஸில் வச்சுருப்பாங்க, ரெஸ்டாரண்ட்ஸில் வச்சுருப்பாங்க, பேங்க்கில் வச்சுருப்பாங்க. எங்கே பார்த்தாலும் ஒரு டாசிட் டிஸ்கார்ட்ஸ் இருக்கும். ஹெல்ப்ஃபுல்லான டாசிட் டிஸ்கார்ட்ஸ். ஈவன் ஃபன் பண்ணுறதுக்காக டான்ஸு மியூசிக் அது இதுன்னு இருக்கும் இல்லைங்களா, அதில் கூட டாசிட் டிஸ்கார்ட்ஸை யூஸ் பண்ணியிருப்பாங்க இந்த ஏரியாவில். ஸோ அந்தளவுக்கு கொஞ்சம் அட்வான்ஸ்டான ஒரு இடம் தான் இந்த ரணசீட்டா. ஸோ இந்த ரணசீட்டாவை பற்றி ஆல்மோஸ்ட் கொஞ்சம் உங்களுக்கு ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இந்த ஸ்டோரிக்குள்ளே போவோம். யா ஸோ ஆஸ் ஐ செட், இந்த ஸ்டோரியில் நம்ம ஸ்டார்ட் ஆகும் போதே பார்த்தீங்கன்னா ட்ராவல் பண்ணி தான் நம்ம போயிட்டுருக்க மாதிரி இருக்கும். எங்கன்னா அந்த ரணசீட்டா அப்போ ஒரு பெரிய மான்ஸ்டர் நம்மளை தாக்குற மாதிரி வரும். அது டாசிட் டிஸ்கார்ட் தான். வாட்டர்லேருந்து ஒரு பெரிய ஃபிஷ் மாதிரி இருக்கும் அந்த டாசிட் டிஸ்கார்ட். அது நம்ம நமக்கே தெரியாமல் அதை நம்ம அட்டாக் பண்ண பார்க்கும். அப்போ நமக்கு ஹாப்பி கிட்ட ஹெல்ப் வந்திருக்கும். இப்போ தான் ஒரு கேரக்டரை நம்ம இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க, பிராண்ட்னு சொல்லி. அந்த பிராண்ட் கேரக்டர்கிட்ட நமக்கு ஹெல்ப் கிடைக்கும். அந்த பிராண்ட் அண்ட் ப்ளஸ் இவங்க மூலியமாக தான் கடல்லேருந்து, அதாவது நம்ம நீந்ததுலேருந்து நம்ம அவங்க ஒரு படகு வச்சுருப்பாங்க. அந்த படகுல நம்ம தப்பிச்சு போகிற மாதிரி இருக்கும். படகுல காப்பாற்றுவார். இவர் தான் பிராண்டு. இவர் ஒரு செயிலர் தீமில் இருக்க ஒரு கேரக்டர். இவரும் ஒரு பிளேயபிள் கேரக்டர் தான். 5 ஸ்டார், ஓகேவா. ஸோ இதுங்க தான் நான் சொன்னேன், இதுங்கெல்லாம் டாசிட் டிஸ்கார்ட்ஸ் தான். சின்ன சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா, இதுங்கெல்லாம் ஃப்ரெண்ட்லியான டாசிட் டிஸ்கார்ட்ஸ். புரியுதா உங்களுக்கு? ஸோ இங்கே இந்த மாதிரி ஃப்ரெண்ட்லியான டாசிட் டிஸ்கார்ட்ஸும் இந்த இடத்துல இருக்கும். இவங்களே அதை க்ரியேட் பண்ணியிருப்பாங்க. லைக் ஒரு பன்னி மாதிரியும் ஒரு ரோபோட் மாதிரியெல்லாம் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்க. அது பார்க்கவும் நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ஆக்சுவலி அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ்லாம். இவர் தான் பிராண்ட். இவரோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்ம இந்த ரணசீட்டா அந்த டவுனுக்கே ரீச் ஆகிற மாதிரி இருக்கும். இந்த ரணசீட்டா டவுனுக்கு நம்ம ரீச் ஆகும் போது நம்ம ஒரு கேரக்டரை மீட் பண்ணியிருப்போம். ஒரு மிஸ்டீரியஸாக மாஸ்க் போட்டிருப்பாரு அந்த கேரக்டர், மீட் பண்ணியிருப்போம். லைக் என்ன அவன் மீட் பண்ணும் போதே சொல்லியிருப்பான், நான் ஒரு ஸ்டோரி ரைட்டர். நான் ஏன் இங்கே வந்திருக்கேன்னா,
நான் வந்து இங்கே நடக்கிற விஷயத்த நான் ஸ்டோரியை எழுத போகிறேன் அப்படின்னு சொல்லியிருப்பான். அவன் பேரை வந்து கிறிஸ்டோஃபரான்னு சொல்லியிருப்பான். நோட் பண்ணி வச்சுக்கோங்க இந்த கிறிஸ்டோஃபராவை. அவன் சொல்லியிருப்பான். ப்ளஸ் வந்து நான் உங்களை பற்றி கேள்விப்பட்டிருக்கேன், ஜின்ஷுல் நீங்கள் பண்ண விஷயம்லாம் நான் கேள்விப்பட்டிருப்பேன். நம்ம 2 பேரும் வந்து சான்ஸ் இருந்தால் திருப்பி நம்ம மீட் பண்ணலாம், ஃப்ரெண்ட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவார். தென் வந்து நம்ம வந்து இவன் உள்ளே வந்து சிட்டிக்குள்ளே போவோம். அவர்கிட்ட மீட் பண்ணதுக்கப்புறம் தான் சிட்டிக்குள்ளே போவோம். அந்த சிட்டி மீட் பண்ண போகும்போதே நம்ம வந்து ஒரு சில கேரக்டர்ஸை பார்ப்போம். எப்படின்னா வெள்ளை க்ளோத் அணிஞ்சிருப்பானுங்க, ஓகேங்களா. ஸோ கேட்டால் நான் வந்து கடவுளை இதுக்கு ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவானுங்க, இம்ப்ராட்டர் அவரை ஃபாலோ பண்ணுறேன்னு சொல்லுவான். ஆனால் வந்து திமிரா நடந்துப்பானுங்க. லைக் ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம உள்ளே போகிறதுக்காக இது கொடுப்போம், உங்களுக்கு வந்து அனுமதி கிடையாது, இங்கே வந்து தூய்மையாக இருக்கவங்க மட்டும்தான் உள்ளே வர முடியும், அது இது நான் ஆன்னு பேசிக்கிட்டே இருப்பானுங்க. அவனுங்க பாட்டுக்கு என்னமோ அவனுங்க தான் பியூர் மாதிரி அப்படி பேசிகிட்டு இருப்பானுங்க. பேசிகிட்டு இருக்கும்போது ஒரு கேரக்டர் வரும். லைக் வந்து அந்த கேரக்டர் வந்து அவங்க பேரை நான் சொல்லிடுறேன். லைக் வந்து அந்த பேர் வந்து நான் சொல்லிடுறேன், நல்ல ஒரு நேம் அவங்களுக்கு. அந்த கேரக்டர் கொஞ்சம் ஹெட் மாதிரி, இந்த அந்த அந்த இந்த மாதிரி கடவுளை ஃபாலோ பண்ணுறது குரூப்ஸு நன்ஸு அந்த மாதிரி இருக்குல்ல, இவங்க இருக்காங்க இல்லைங்களா. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எப்படி சொல்கிறதுனா ஒரு இது மாதிரி என்ன சொல்லலாம்னா வந்து ஒரு இன்சார்ஜ் மாதிரினா கொஞ்சம் வந்து ஹை பொசிஷனில் இருக்க கேரக்டர்னே சொல்லலாம் அவங்க. ஸோ அவங்களும் பிளேயபிள் கேரக்டர்ஸ் தான். லைக் அவங்கள வந்து நான் மெயினாக வந்து யாரை சொல்லுவேன்னா பிராண்ட், ஓகே, கேன்சல் கேட்டலனா கோன் ஆஃப் ஃபோபி அவங்க வந்து ஃபோபி. அவங்கள நம்ம மீட் பண்ணுவோம். அவங்க மீட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்மளோட அந்த பிளாக் ஷோர்லேருந்து வந்த நமக்கு வந்து இந்த இது இன்வைட்டு அதெல்லாம் கொடுப்போம். அது கொடுத்தவொடனே ஓகே இவர் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள் அப்படின்னு சொல்லி உள்ளே கூப்பிட்டு போவாங்க. அப்படி உள்ளே கூப்பிட்டு போனதுக்கப்புறம் ஜானின்னு ஒரு கேரக்டர் நம்ம மீட் பண்ணுவோம். அந்த கேரக்டர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. எதுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா, லைக் வந்து நம்மளோட ஃபண்ட்ஸ் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், நமக்கு ஃபினான்ஷியல் ப்ளஸ் வந்து நமக்கு ஹோட்டல் ஸ்டேலேருந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க தான் நமக்கு வந்து பார்த்துக்கிற மாதிரி இருப்பாங்க. அவங்க வந்து வேற ஒரு ஃபேமிலி, லைக் வந்து வேற ஒரு ஃபேமிலியோட வந்து ஒரு அட்டெண்டன்ட் மாதிரி, அவங்க வந்து வேற ஒரு ஃபேமிலியோட அட்டெண்டன்ட் மாதிரி அவங்க வந்து நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். லைக் வந்து அவங்க தான் நமக்கு இன்சார்ஜ், நம்மளோட அந்த ஃபுட்டுலேருந்து எல்லாத்தையுமே இந்த ரெனஸ்டீட்டாவில் இருக்க மொத்த விஷயத்தையும் அவங்க தான் நமக்கு பார்த்துக்கிறாங்க. அந்த ஃபேமிலியோட ஒரு கேர்டேக்கர் மாதிரி தான் இந்த ஜனியை காமிச்சிருப்பாங்க. அவங்க தான் நமக்கு ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும் த்ரூ அவுட். அவங்க கூட நம்ம வந்து ஒரு நார்மலாக வந்து இந்த இது சாப்பிட்ருப்போம், கொஞ்சம் பசிக்குதுன்னு சொல்லி டீ சாப்பிட்ருப்போம். அப்போ வந்து லைக் வந்து ஒரு டான்ஸ் ப்ரோக்ராம் தான் இந்த டாசிட் டிஸ்கார்ட், அந்த டான்ஸ் ப்ரோக்ராம் பார்த்துட்டு இருக்கும்போது அந்த டாசிட் டிஸ்கார்ட் என்ன இருக்குன்னா வந்து கண்ட்ரோல் மீறி நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அது கண்ட்ரோல் இழந்து நம்மளை அட்டாக் பண்ண வந்திருக்கும். அதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா வந்து லைக் வந்து அதுங்க வந்து எப்படி சொல்கிறது, இந்த இடத்துல தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன் சொல்ல பார்த்தீங்களா. லைக் வந்து கண்ட்ரோல் மீறி நமக்கு அட்டாக் பண்ணோம். அப்போ நமக்கு ஒரு விஷயம் வரும். நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த யூனிகார்ன் மாதிரி ஷேப்பில் தான் வந்து இவங்க இருப்பாங்க. யார் இருப்பாங்கன்னு சொன்னால் இந்த இம்ப்ராட்டர் இருப்பாங்கன்னு சொன்னேன் இல்லைங்களா. இந்த சைடில் காமிச்சிருப்பாங்க. இன்னொரு ஃபிகர் காமிச்சிருப்பாங்க. அது என்னங்கிறத நான் லேட்டாக இருக்கிறேன். நடுவில் ஒரு கேரக்டர் இருக்கும். அவங்களும் யாருங்கிறத நான் வந்து போக ஸ்டாரி போக நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ வந்து இந்த இடத்துல வந்து அப்படியே மொத்தமாக மர்ஜ் ஆகிற மாதிரிலாம் காமிச்சிருப்பாங்க. ப்ளஸ் வந்து கொஞ்சம் விஷன்ஸ், நமக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு விஷயம் நடக்க போகிறதுக்கு முன்னாடி சின்ன விஷன்ஸ் வரும். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷன் தான் இது. அது டேரெக்டாக இம்ப்ராட்டரே நமக்கு வந்து கொடுக்குறது. லைக் வந்து அவங்களே நமக்கு வார்ன் பண்ணுற மாதிரியும் நமக்கு கொடுக்குற மாதிரியும் தான் அந்த இதுங்கிறது இருக்கும். இந்த பிக்சரில் காட்டுற அந்த கேர்ளுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேர்ள். ஸோ அந்த லேட்டராக நம்ம வந்து அந்த கேர்ளை பற்றி தெரிஞ்சுப்போம். அதுக்கப்புறம் இந்த டாசிட் டிஸ்கார்டு வந்து போயிடும். லைக் வந்து அதுவே தெரியாமல் தான் அட்டாக் பண்ணியிருக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் லைக் அது அட்டாக் பண்ணுறதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இதுவை காமிச்சிருப்பாங்க, ஒரு சிம்பிள் மாதிரி, ஒரு ஃப்ளவர் சிம்பிள் மாதிரி வந்து அது முதுகில் காமிச்சிருப்பாங்க. அதுக்கு ரீசன் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ராக்சிடர்ஸ். அந்த ஃப்ராக்சிடர்ஸோட இப்போ இங்கே இருக்கவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃபர்லோவா. அந்த ஃபர்லோவா தான் வந்து முக்கிய ரீசன். அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எல்லாம் வந்து அந்த ஜின்ஷு சிட்டி அடிக்கிறதுக்கு ரீசனே பார்த்தீங்கன்னா அவங்க தான். ஓகே பார்த்தீங்களா, அவங்க தான். ஸோ அந்த கேரக்டர் இங்கே இருப்போம். அந்த கேரக்டரை நம்ம ஆல்மோஸ்ட் மீட் பண்ணிடுவோம். மீட் பண்ணாமல் லைக் வந்து லைக் ஆல்மோஸ்ட் ஃபேஸ் டு ஃபேஸ் நம்ம மீட் பண்ண மாட்டோம். ஆனால் வந்து ஆல்மோஸ்ட் நம்ம மீட் பண்ணிடுவோம். இந்த மாதிரி ஒரு பர்சன் ஃப்ராக்சிடர்ஸ் இருக்காங்கன்னு தெரியும். தென் நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம பார்த்த அந்த பொண்ணையும் பற்றி நமக்கு தெரியணும். நமக்கு கனவுல பார்த்த அந்த பொண்ணை பற்றியும் நமக்கு தெரியணும். இம்ப்ராட்டர் நம்மக்கிட்ட என்ன சொல்ல வராங்க இந்த இடத்துல, நான் என்ன இங்கே பண்ணணுங்கிறது, எதனால வந்து இந்த இடத்துல ப்ராப்ளம் இருக்குங்கிறது தெரியணும்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம்னா வந்து ட்ராவல் பண்ண ஆரம்பிப்போம். அப்போ ட்ராவல் பண்ணும்போது தான் லோரலைன்னு ஒரு பீஸ்ட், அதுவும் வந்து ஒரு பார்க்க போனால் ஒரு டாசிட் டிஸ்கார்ட் தான். அந்த டாசிட் டிஸ்கார்ட் கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும், ஒரு சாங் மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்காக லோரலையை மீட் பண்ண போவோம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வந்து
லோரலை கூடயும் நமக்கு ஒரு சண்டைங்கிறது நடக்கும். லோரலை கூடயும் நமக்கு ஒரு சண்டைங்கிறது நடக்கும். லோரலை கூடயும் நம்ம சண்டை போட்டு அந்த இன்ஃபர்மேஷன் அது இதுங்கிறது எல்லாத்தையுமே வந்து நம்ம எடுக்கிற மாதிரி இருக்கும், தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். இந்த லோரலை கிட்ட இருந்தும் தெரிஞ்சுக்கிற மாதிரி இருக்கும். அதுவும் வந்து ஓகே நமக்கு வந்து கொஞ்சம் லைக் வந்து அந்த இன்ஃபர்மேஷன் அந்த விஷயங்கள்லாம் கொடுக்கும். ஸோ தென் வந்து அதை மீட் பண்ண போகிற தடவையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கிறிஸ்டோஃபரை அவன் அகெயின் மீட் பண்ணுவான். அவன் சொல்லுவான் நான் வந்து ஸ்டோரி எழுதுறதுக்காக இங்கே சுற்றிட்டு இருக்கேன்னு சொல்லுவான். அப்போ கொஞ்சம் நமக்கு வந்து அவன் மேலே சுத்தமாக டவுட்டே வராது. யாரா சும்மா இங்கேயும் அங்கேயும் சுற்றிட்டு இருக்கான் டேஞ்சரஸான பிளேஸில், யார் ஈவனுங்கிறது சுத்தமாக நமக்கு தெரியாது. ஓகேங்களா? அப்போ நம்ம வந்து விட்டுருவோம், சரி என்னமோ போய் தொலையிட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டுருவோம். அப்போ வந்து நம்ம வந்து லைக் வந்து நம்ம வந்து இவங்களை மீட் பண்ணுவோம். யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் கார்லோட்டான ஒரு கேரக்டரை நம்ம மீட் பண்ணுவோம். இந்த கார்லோட்டா யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வந்து இந்த ஸ்டேக்கு ஃபுட்டுக்கு எல்லாத்துக்கும் இன்சார்ஜாக இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த ஃபேமிலியோட ஒரு அந்த ஃபேமிலியில் இருக்க ஒரு பெரிய ஆளோட ஹேர் அவங்க, அதாவது டாட்டர் அவங்க. ஸோ அவங்களோட ஹெல்ப் மூலியமாக நம்ம வந்து இந்த பிளேஸில் என்ன தான் இருக்குது, இந்த பிளேஸில் என்ன தான் வந்து ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லி அந்த மிஸ்ட்ரீஸ் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு பழைய சர்ச்சுக்கு போய் அதில் இருக்க அந்த கிளாஸ் சேம்பரெல்லாம் வந்து ரிஸ்டோர் பண்ணுறதுக்காக பார்ப்போம். அப்படி ரிஸ்டோர் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் இந்த இடத்துல வந்து லைக் வந்து உண்மையான இம்ப்ராட்டர், அதாவது இம்ப்ராட்டர் நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த முன்னாடி வந்து ஜூவே வந்து ஜின்ஷியை வந்து அவங்களோட இம்பராட்டராக வந்து சூஸ் பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து அவங்களோட சக்தியெல்லாம் இது பண்ணுறதுக்காக சூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதே மாதிரி ஒரு பொண்ணை தான் இந்த ரெனசிட்டாவில் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஆனால் ஒரு மனுஷன் ஒரு ஆள் வந்து நான் தான் இம்பராட்டரோட வந்து ரெசனேட்டர்னு சொல்லி சுற்றிட்டு இருக்கான் அந்த இடத்துல. ஓகேங்களா? அவன் தான் வந்து இம்பராட்டரோட வந்து ரெசனேட்டர் அந்த மாதிரி சுற்றிட்டு இருக்கும்போது இது வந்து இவங்களுக்கு யாருக்கு கர்லோட்டாக்கும் தெரிய வந்துடுது, நம்ம ரோவருக்கும் இது தெரிய வருது. இதை பற்றி நம்ம வந்து அந்த ஃபேமிலிக்கிட்டையும் நம்ம சொல்லிடுவோம், இந்த மாதிரி ஒரு ப்ராப்ளம் இருக்குது. உண்மையான இவங்க இம்பராட்டரோட ரெசனேட்டர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு வந்து அந்த விஷயத்தில் தோணுச்சு பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு தான் பார்த்தீங்கன்னா உண்மையான வந்து இவன் தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இவனுக்கு ஃபாலோ இருக்கவங்க, இவன் இல்லை, இவனுக்கு ஃபாலோவில் இருக்கவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதே மாதிரி தான் வந்து அந்த கேரக்டர் டிசைன் கொடுத்துருப்பாங்க. அவன் வந்து நான் தான் வந்து ஒரு இம்பராட்டரோட வந்து ரெசனேட்டர்னு சொல்லி இந்த இடத்துல சுற்றிட்டு இருப்பான். அந்த கோயிலில் வந்து ரன் பண்ணுறதும் அவன் தான், அந்த சர்ச்சை ரன் பண்ணுறதும் அவன் தான், எம்பரேட்டரோட சர்ச்சையும் ரன் பண்ணுறவனும் அவனை தான் சுற்றிட்டு இருப்பான். அவனை தான் மோஸ்ட் ஆஃப் அந்த நைட்ஸ் ஹோலி நைட்ஸ் அது மாதிரி இருப்பானுங்க, அவனுங்கெல்லாம் ஃபாலோ பண்ணுவானுங்க. ஸோ இந்த விஷயம்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து இந்த இவங்க இருக்காங்க இல்லைங்களா, கர்லோட்டாவே மீட் லைக் வந்து ஃபேஸ் டு ஃபேஸ் வந்து அந்த ஃபேஸ் ஆஃப் வந்துடும் அவனுக்கும் நமக்கும். அப்படி வரும்போது கர்லோட்டா வந்து லைக் வந்து அந்த டைமில் நம்மளை பிட்ரை பண்ணுற மாதிரி இருக்கும். எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா வந்து இவங்களை நம்ப வைக்கணும், நான் இவங்க சைடில் தான் இருக்கேன்னு சொல்லி இவனுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் எப்படியாச்சும் வாங்கணும்னு சொல்லி இவனுங்களை நம்ப வைக்கணும்னு சொல்லி நம்மளை வந்து அட்டாக் பண்ணுற மாதிரி காமிப்பாங்க. ஆனால் வந்து நம்ம மேலே அட்டாக் விழுகாது. கர்லோட்டா ஒரு சீரியஸான ஒரு ஃபைட்டர், அசாசின் மாதிரி. அவங்க ஷூட் பண்ணால் அந்த ஷூட்டோட அந்த இதுங்கிறது தப்பாது யார் மேலே இருந்தும். ஆனால் அவங்க வேணும்னு டெலிபரேட்லி நம்ம ஷூட் பண்ண மாட்டாங்க, அந்த ஆங்கிளை மாற்றி நம்மளை வந்து தப்பிக்க வச்சுருவாங்க. தப்பிக்க வச்சதுக்கப்புறம் தான் நம்ம வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் பீப்புளுங்கிற ஒரு பீப்புளை மீட் பண்ணுவோம். அவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து எப்படி சொல்கிறது, அவங்கெல்லாம் வந்து ஏதோ இந்த இடத்துல தான் அந்த கன்ஃபன்டேஷனுங்கிறது நடக்கும். இவங்க தான் கர்லோட்டா. நான் வந்து இப்போ சொன்னதெல்லாம் வந்து இந்த இடத்துல தான் வந்து மெயினாகவே நடக்கும். ஸோ அந்த இடத்துல தான் அதை மீட் பண்ணிவிட்டு ஸோ இந்த ஹோலி நைட்ஸ் மாதிரி இருக்கானுங்க பார்த்தீங்கன்னா, இவனுக்கு கூடலாம் வந்து கர்லோட்டா சண்டை போடுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த மெயின் ஆள் வந்துடுவான். அந்த மெயின் ஆள் வந்ததுக்கப்புறம் நம்மளை இது பண்ணுற மாதிரியாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் என்ன நடக்கும்னா, நான் வந்து அதான் சொன்னேன் இல்லைங்கன்னா, இந்த பிராண்ட்டு நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் நம்ம மீட் பண்ணோம் பார்த்தீங்களா, இந்த ஆர்க்கோட ஸ்டார்டிங்கில் அவள் யாருன்னு பார்த்தீங்கன்னா லைக் வந்து ஒரு அவுட்காஸ்ட் மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் ஏதாச்சும் ஒரு தப்பு பண்ணியிருப்பாங்க, ஏதாச்சும் ஒரு பிரிசனர்னே வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி ஆளுங்களை என்ன பண்ணிடுவாங்கன்னா இந்த ரெனோசிட்டாக்குள்ள வந்து வர்றதுக்காக அனுமதி இல்லை. அவங்க வந்து அவுட்ஸ்கர்ட்டில் ஒரு அண்டர் கிரவுண்டில் மட்டும்தான் அவங்களால வாழ முடியும். அதுக்குன்னு தனியாக ஒரு பிளேஸ் இருக்குது, அந்த தனியான ஒரு பிளேஸில் மட்டும்தான் அவங்களால இருக்க முடியுமே தவிர அவங்களால வந்து ரெனோசிட்டாக்குள்ளே வர முடியாது, ரெனோசிட்டாக்குள்ளே வந்து அவங்களால வந்து இருக்க முடியாது. ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது. ஸோ அவங்க எப்பவுமே ஒரு ஜாலியான கேரக்டர் தான், ஒரு ஃபன்னான கேரக்டர்ஸ் தான். பட் இருந்தாலுமே என்ன இருக்கும்னா வந்து பார்த்தீங்கன்னா லைக் வந்து இதை விட்டுருங்க, இதுக்குள்ளே இன்னொரு விஷயம் நடந்திருக்கும். என்னென்னா இந்த இதில் இருக்கவங்க அந்த ஹோலி அந்த இதில் சர்ச்சுக்குள்ளே இருக்கிறவங்க ஒரு சில பேர் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, உண்மையான வந்து இம்ப்ராட்டர் வந்து இந்த த்ரனோடியன் தான் வந்து நம்மளை சேவ் பண்ண முடியும், தன்னோடையனால தான் நம்மளை சேவ் பண்ண முடியும், இந்த இம்ப்ராட்டர் வந்து வேஸ்ட்டு
லைக் வந்து தன்னோனியன் தான் வந்து நம்ம எல்லாத்தையும் சேவ் பண்ண முடியும் நிறைய பேர் சுற்றிட்டு இருப்பாங்க. நிறைய இதை வந்து அவங்களே லைக் எப்படி சொல்கிறது ப்ரீச் பண்ணிட்டு இருப்பாங்க. இதை பார்த்து இதையும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிருவோம். இதையும் கண்டுபிடிச்சி டேரெக்டாக வந்து இந்த கர்லோட்டாவோட ஃபேமிலிக்கும் சொல்லிடுவோம் இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கிறது இது. அந்த மாதிரி கர்லோட்டாவோட ஃபேமிலிக்கும் சொல்லிடுவோம். தென் வந்து நம்ம வந்து அதான் சொன்னோம் இல்லைங்களா, அந்த இடத்துக்கு போவோம். அந்த இடத்துக்கு போகும்போது ஒரு டிராகன் கூட நம்ம சண்டை போடுற மாதிரி இருக்கும். அந்த இடத்த வந்து ஒரு டிராகன் பார்த்து காட்டுட்ருக்கோம். டிராகன் ஆஃப் டீஜ்னு சொல்லுவாங்க. இந்த டிராகன் காத்துட்ருக்கோம். இந்த டிராகன் கூட நம்ம ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அதுலேயும் வந்து இந்த பிராண்ட்டு அவங்க வந்து இதெல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஒரு இறந்தவர்களுக்கான பிளேஸ்ன்னு சொல்லுவோம். இந்த இடத்துல வந்து நிறைய பாஸ்ட் வைப்ரேஷன்ஸ், டெட் பீப்புள் எல்லாம் இருப்பாங்க. அந்த டெட் பீப்புளோட ஹெல்ப் மூலியமாக தான், அந்த சோல்ஸோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்மளால் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கே லைக் வந்து அந்த பிராண்ட் இருக்க பிளேஸ்க்கும் சரி, லைக் வந்து அதே மாதிரி வந்து லைக் வந்து அண்டர் கிரவுண்ட் சொன்னல பார்த்தீங்களா, அந்த அண்டர் கிரவுண்டுக்கும் சரி நம்மளால் போகவே முடியும். அந்த பிராண்டு கூட ஒருத்தங்க இருப்பாங்க சரிங்களா, அந்த கேரக்டரோட ஹெல்ப் மூலியமாக தான் இந்த இடத்துலேருந்து நம்ம தப்பிக்கிற மாதிரி ஒரு சான்ஸ் இருக்கிறதே கிடைக்கும். ஸோ இவங்களோட பேர் வந்து ரோக்கியா. ஸோ இவங்க வந்து ஒரு கேப்டன் இருப்பாங்கன்னா வைஸ் கேப்டன், அந்த அந்த க்ரோவோட வைஸ் கேப்டன் தான் இவங்க. ஸோ அது ஃபஸ்ட்டு மீடுன்னு சொல்லலாம். லைக் வந்து ஒரு வைஸ் கேப்டன் தான் இவங்க. இவங்களோட ஹெல்ப் மூலியமாக தான் நம்மளை வந்து இந்த இடத்துலேருந்து, இந்த சின்ன அந்த சோல் லிவிங் பிளேஸ்லேருந்து நம்மளை வந்து தப்பிக்கிற மாதிரி இருக்கும். அப்படி தப்பிச்சது நம்ம வந்து பிராண்டையும் மீட் பண்ணுவோம். அங்கே தான் வந்து கொஞ்சம் ஒரு மாஸ்டர் பிளான் மாதிரி போடுவோம். என்னென்னா வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் எப்போவுமே, ஒவ்வொரு வருஷமும் வந்து பார்த்திங்கன்னா ரன்ஸ்டீட்டாக அந்த ஃபங்க்ஷனுக்காகவும் வந்திருப்போம் நம்ம. ஸோ அந்த ஃபங்க்ஷனில் வந்து ஒரு டான்ஸ் பார்ட்டி மாதிரி வைக்கலாம், ஒரு டான்ஸ் நாடகம் மாதிரி வைக்கலாம். யாருன்னு பார்த்தீங்கன்னா கர்லாட்டா, பிராண்டு, ரோக்கியா, அதுக்கப்புறம் ஜானி, அதுக்கப்புறம் நம்ம ஜானி கூட அவ்வளோ கலந்துக்க மாட்டாங்க. இந்த நம்ம 4 பேர் தான். ஒரு டான்ஸ் இந்த மாதிரி வச்சுக்கலாம், ஒரு நாடகம் ப்ளஸ் டான்ஸ். இதை வச்சுட்டு நம்ம வந்து என்ன பண்ணலான்னா இந்த ஃபர்லோவாவை நம்ம வந்து லைக் வந்து கொஞ்சம் தடுக்கலாம். ஏன்னா ஃபர்லோவா வந்து ஒரு ஃபேக்சிடஸ். இவங்க ஃபேக்டிசஸ் எப்போவுமே ஒரு இடத்துக்கு வந்தால் அவங்க டிஸ்ட்ரக்ஷனுக்கு இதை கொண்டு வரதுக்காக தான் வருவாங்க. ஏதாச்சும் ஒரு பெரிய விஷயம் பண்ணுறதுக்காக தான் வருவாங்க. ஏதாச்சும் தீங்கு பண்ணுறதுக்காக மட்டும்தான் இந்த இடத்துக்கு வருவாங்க. ஸோ அதனால் வந்து நமக்கு ஏதோ சொன்ன இல்லைங்களா, அந்த ஃபேக் லைக் ரெசனேட்டர் ஆஃப் இம்பேரட்டர் இந்த ஆள் தான் ஃபேக் ரெசனேட்டர். ஓகே வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஆனால் இவன் ரெசனேட்டர் இல்லை. இவங்ககிட்ட பவர்ஸ் இருக்குது, பவர்ஸ் இல்லைன்னு நான் சொல்ல மாட்டேன், பவர்ஸ் இருக்குது. பட் இருந்தாலும் இவன் ஃபேக்கான ஒரு இம்பேரட்டரோட ரெசனேட்டர். ஓகேங்களா, ஸோ இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து ஓகே அந்த நாடகத்தை வந்து லைக் வந்து இது பண்ணலான்னு சொல்லி பிராண்ட் ஸ்டார்ட் பண்ணுவார். நமக்கும் வந்து நம்ம கர்லாட்டாக்கும் ஒரு டான்ஸ் நம்பர்லாம் இருக்கும். இந்த இடத்துல ஒரு பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரியெல்லாம் காட்டுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அது வந்து ஒரு ஃபன்னாக கொண்டு போயிருப்பாங்க. ஆனால் அந்த ஃபண்டு முடியும் போது அந்த ஃபர்லோவாக்கும் நமக்கும் வந்து டேரக்டான ஒரு சண்டை நடக்காது. ஃபர்லோவா எப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்னா, ஷீ கேன் கண்ட்ரோல் டாசிட் டிஸ்கார்ட்ஸ். அதாவது ஃபஸ்ட்டு நம்ம வந்து ஒரு டாசிட் டிஸ்கார்ட்ஸ் நம்மளை வந்து அடிக்க பார்க்கும் பார்த்தியா, அதுக்கு ரீசன் ஃபர்லோவா தான். அந்த ஃபர்லோவா கேன் கண்ட்ரோல் டாசிட் டிஸ்கார்ட்ஸ். அப்படி அந்தளவுக்கு ஒரு ஓவர் பவர்டான கேரக்டர் ஷீ இஸ். ஓகே, ஸோ அந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணுற அந்த கேரக்டர் மூலிமா அது வந்து நிறைய டாசிட் டிஸ்கார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கூட ஒரு சண்டைங்கிறது நடக்கும். ஓகே, வந்து கர்லாட்டாவும் ஹெல்ப் பண்ணுவாங்க. இவங்க தான் ஃபர்லோவா. ஸோ ஃபர்லோவுக்கும் நமக்கும் ஒரு இன்டைரக்ட் ஃபேஸ் ஆஃப் நடக்கும் ஒரு நாடகம் மூலிமா. மக்களும் பயப்படக்கூடாது, அதே நேரத்தில் சண்டையும் நடக்கணும். ஸோ 2 விஷயமும் நடக்கணும். மக்களும் பயப்படக்கூடாது. இது ஒரு லைக் வந்து நாடகமாக இருந்தால் மட்டும்தான் லைக் வந்து மக்களுமே நம்புவாங்க. பார்த்தீங்கன்னா நான் சொன்னேன்ல அந்த டாசிட் டிஸ்கார்ட்ஸ் எல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறது. தோ ஷீ கேன் ஈஸிலி கண்ட்ரோல் த டாசிட் டிஸ்கார்ட்ஸ். லைக் ஒரு கம்போசர் மாதிரி. லைக் வந்து ஷீ கேன் கண்ட்ரோல் த வைப்ரேஷன்ஸ். she can control the vibration, she can control the resonancy around her. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு கேரக்டர் தான் she is. அந்த பவர் எப்படி வந்திருக்கும், அவளோட ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. அது ரொம்ப வந்து சேடான ஒரு பேக் ஸ்டோரி. அந்த ஸ்டோரியை வந்து அடுத்த ஆர்ட்கெல்லாம் நம்ம பார்ப்போம். ஃபர்லோவோட ஃபுல் பேக் ஸ்டோரியை வந்து என்ன நடந்துச்சு, ஏன் இப்படி இருக்கா, எதனால் இப்படி ஆச்சு அவளுக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து லேட்டரான்னு பார்ப்போம். இப்போ தான் அந்த சண்டைங்கிறது நடக்கும். யாருக்குன்னா ஃபர்லோவா விசஸ் ஹஸ். லைக்கா ஃபர்லோவா டேரெக்டாக சண்டை போட மாட்டாங்க, அவங்களோட டாசிட் டிஸ்கார்ட்ஸை வச்சு நம்ம கூட சண்டைங்கிறது நடக்கும். இந்த சண்டையில் வந்து நம்ம ஆல்மோஸ்ட் வந்து ஃபர்லோவை வின் பண்ணிடுவோம். பட் அவங்க தப்பிச்சு போயிடுவாங்க. அவங்களுக்கு தேவை வந்து லைக் வந்து இந்த கேரக்டர் நான் சொல்கிறேன் கிட்டத்தட்ட எவ்வளவோ கிராமத்தை எவ்வளவோ விஷயத்தை அழிச்சிருச்சு. லைக் வந்து டாசிட் டிஸ்கார்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணியும் சரி, நிறைய விஷயங்களை பண்ணியும் வந்து ஃபுல்லாக வந்து கண்ட்ரோல் பண்ணி அழிச்சிருக்கு. ஃபேக்டரிஸில் ஒரு முக்கியமான ஒரு கேரக்டராக இருக்கிறது தான் வந்து இந்த யாருக்கு சொல்கிறது ஃபர்லோவா. ஸோ ஃபர்லோவா அவங்களோட டாசிட் டிஸ்கார்ட்ஸ் அனுப்பி ஒரு மிகப்பெரிய ஒரு சண்டைங்கிறது நடக்கும். அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா லைக் வந்து ஒரு சினிமேட்டிக் ட்ரெய்லராகவும் இருக்கும், ப்ளஸ் ஒரு சண்டையாகவும் இருக்கும்.
அதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சும் போயிடுவாங்க. ஸோ அந்த டிஃபீட் ஆனதுக்கப்புறம் அவங்க தப்பிச்சும் போயிடுவாங்க. தென் ஆஃப்டர் திஸ் லைக் வந்து ஏதோ இதுதான் அவங்களோட அந்த மெயின் என்ன சொல்கிறது அந்த டாசிட் டிஸ்கார்ட். அவங்களுக்குன்னு ஒரு டாசிட் டிஸ்கார்டு எக்ஸ்க்ளூசிவாக கொடுத்துருப்பாங்க அந்த கேம்லேயே இன் கேம்லேயே எடுக்கிற மாதிரி. அந்த டாசிட் டிஸ்கார்ட் தான் அது. அதுக்குன்னு தனியாக ஒரு ஃபைட்டே இருக்குது ஆக்சுவலி பார்க்க போனால். இதுக்கு தனியாக ஒரு ஃபைட் இருக்குது. இந்த ஃபைட்டு கூட வின் பண்ணால் மட்டும்தான் அந்த டாசிட் டிஸ்கார்டே எடுக்க முடியும். ஸோ தனியாக ஒரு ஃபைட். இதுவுமே ஒரு டான்ஸர் டைப்பில் தான் இருக்கும் ஆக்சுவலி. யா நல்லா இருக்கும். லைக் வந்து நான் ஃபர்லோவா கேரக்டர் வச்சுருக்கேன். நான் இந்த இதுதான் யூஸ் பண்ணுறேன். ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபர்லோவா வந்து கேரக்டர் வைஸ் பார்க்க போனால் லைக் வந்து அந்த கேம் பிளே வைஸ் பார்க்க போனால் ரொம்ப நல்ல கேரக்டர். ஹெவி ஹிட்டர்னு சொல்ல முடியும். நான் பர்ஃபெக்டாக பில்ட் பண்ணணும்னு சொல்லி அதோட வெப்பன் ப்ளஸ் வந்து இதையும் எடுத்தேன். லைக் வந்து வெப்பன் ப்ளஸ் கேரக்டரையும் எடுத்தேன். லைக் வந்து அது கேம் பிளே வீடியோ என்னால் போட முடியும் அப்படின்னா கண்டிப்பாக நான் போடுவேன். அதை நீங்கள் பார்க்கலாம். ஸோ நம்ம பிராண்ட்டு, கர்லோட்டா, அதுக்கப்புறம் வந்து ரூக்கியா அண்ட் அஸ் எல்லாம் 4 பேர் சேர்ந்து தான் வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் அவள் தப்பிச்செல்லாம் போயிடுவா. அவளை வந்து ஈஸியெல்லாம் டிஃபீட் பண்ண முடியாது. ஷி ஹஸ் அனதர் ஒன் பவர் டூ. அந்த பவர் ரொம்ப லைக் வந்து எப்படி சொல்கிறது, ரொம்ப ஹையான ஒரு பவர். லைக் ஹையான பவர் மீன்ஸ் ஈவன் ரோவரால் கூட அதை இது பண்ண முடியாது. அந்தளவுக்கு ஒரு பவர் இருக்குது ஆக்சுவலி. அந்தளவுக்கு ஒரு பவர் பார்த்திங்கன்னா அந்த பெரிய ஃபிஷ்ஷே வந்து கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. லைக் வந்து பார்த்திங்கன்னா பெரிய ஃபிஷ்ஷே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா இதோ ஃபர்லோவா. ஸோ பெரிய ஃபிஷ்ஷே கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டா. அதையும் நம்ம டிஃபீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஆல்மோஸ்ட் நமக்கும் அந்த இவளுக்கும் யாருன்னா ஃபர்லோவாக்கும் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வந்து பெரிய சண்டையே நடந்திருக்கும். அந்த இடத்துல ஃபேஸ் டு ஃபேஸே நடந்திருக்கணும். பட் ஆனால் பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து லைக் வந்து ஓவர் பவர் பண்ணுறோன்னு கொஞ்சம் தெரிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்லோவா வந்து பார்த்திங்கன்னா வந்து ஃபர்லோவா வந்து போயிடுவா. ஸோ அந்த இடத்துல வந்து வெண்டாயிரும். இந்த ஆர்க் எண்ட் ஆகும்போது நம்ம ஒரு மிஸ்டீரியஸான ஒரு கேரக்டர் மீட் பண்ணுவோம். லைக் வந்து இம்பராட்டரே சொல்லுவாங்க இந்த இடத்துக்கு நீ போ, அந்த இடத்துல ஒருத்தங்க இருக்காங்க அவங்கள நீ மீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி. அங்கே மீட் பண்ணும்போது நம்ம யாரை மீட் பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா கார்த்தட்டியா வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அந்த இதில் பார்த்துருப்போம்ல, அந்த நமக்கு வந்து ஒரு இமேஜினேஷனில் வந்து ஒரு கேரக்டர்ஸ் எல்லாம் 2-3 பேர் காமிச்சாங்க பார்த்தீங்களா, அவங்க தான். ஸோ அவங்கள நம்ம வந்து பார்த்துருப்போம். அவங்க கூட கொஞ்சம் பேசியிருப்போம். நீங்கள் எங்கேயோ அடைப்பட்டு இருக்கீங்களே, அதை பற்றி எனக்கு தெரியும். நீங்கள் அடைஞ்சிருக்க இடத்துல எப்பயாச்சும் நம்மளை காப்பாற்ற நீங்கள் தானே வந்து உண்மையான இம்பராட்டர். நிறைய விஷயங்கள் கேட்போம். இவங்களுக்கு நம்மளை பற்றி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். நம்ம ரோவர், நம்ம என்னென்ன பண்ணுவோம், எல்லா விஷயமும் வந்து இவங்களுக்கும் தெரிஞ்சிருக்கும். யாருக்குன்னா கார்த்தட்டியாவுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம எப்படியோ லைக் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சரி நம்ம அவங்க கூட இந்த இம்ப்ராட்டர் மூலிமா தான் பேசுகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்திருக்கும். அடுத்த ஆர்க்கில் வந்து அவங்க இருக்க இடத்துக்கு போகணும், ப்ளஸ் அவங்கள காப்பாற்றணும். அதுக்கு வந்து இன்னொருத்தங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுவையும் வந்து நம்ம வந்து ஒரு ஃபுல் ஆர்க் அவங்கள பற்றி தான் வந்து அடுத்த ஸ்டோரியில் நம்ம மெயினாக பார்க்க போகிறோம். அப்படி அவங்க பற்றி ஃபுல்லாக நம்ம வந்து அடுத்த பார்ட்டில் ஈஸியாகவே நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஸோ நான் சொன்னல ஃபோபி அண்ட் ஜெனி, அதுதான் அவங்க 2 பேருமே. இந்த ஃபோபி அண்ட் ஜெனிங்கிறது அவங்க 2 பேர் தான். ஸோ வந்து நாம் அந்த சொன்னேன் இல்லைங்களா, அந்த ஜெனி வந்து நமக்கு ஒரு கேர்டேக்கர் மாதிரி வந்திருப்பாங்க. ஃபோபி வந்து அந்த மெயின் அந்த இவங்க. ஸோ அவங்களுமே இருந்திருப்பாங்க. ஸோ அதுக்கப்புறம் நான் ஆல்மோஸ்ட் வந்து ஃபுல்லாக அங்கேருந்து விரட்டி விட்டுட்டு நம்ம வந்து இதை ஒரு நாடகமாகவே செட் பண்ணியிருப்போம். லைக் வந்து ஒரு நாடகம் மாதிரியே செட் பண்ணியிருப்போம். அதை வந்து அவங்க பீப்புள் நினச்சிருவாங்க. இதுக்கப்புறம் தான் அந்த கார்த்தட்டியை வந்து மீட் பண்ணுற ஒரு சீக்வன்ஸுக்கு வந்து நடந்திருக்கும் நமக்கு. தென் வந்து இன்னொரு ஃபேமிலி கிட்டேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கெமிலியா வந்து எப்படி சொல்கிறதுனா வந்து ஒரு லைக் ஒரு மிஸ்டீரியஸ் கேரக்டர்னு சொல்ல முடியாது. ஷீ இஸ் லைக் வந்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டர். லைக் வந்து அந்த ஸ்டோரி ஆர்க்கில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேரக்டராக கெமிலியாவை காமிச்சிருப்பாங்க. அது கெமிலியா கூட சேர்ந்து தான் நம்ம வந்து கார்த்தட்டியா வந்து ஃபைண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். கார்த்தட்டியா எங்கே அடைச்சி வச்சுருப்பாங்க அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கும். இன்னும் ஸ்டோரியில் வந்து நிறையா வந்து சின்ன சின்ன நுணுக்கங்களெல்லாம் வந்து அந்த இதில் தான் தெரியும். அதே மாதிரி நான் சொன்னேன் இல்லைங்களா, அந்த இவரோட ஃபார்ம், யாரோட ஃபார்மு, நம்ம இங்கே இருக்க இம்ப்ராட்டரோட ஃபார்ம் வந்து கொஞ்சம் வந்து செக் பண்ணி வச்சுக்கோங்கன்னு சொல்லி, அதுக்கான இன்ஃபர்மேஷனும் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு ஆர்க்கில் அடுத்த ஒரு ஸ்டோரியில் நமக்கு தெரிய வரும். இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். ஸோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? தேங்க்யூ ஆல்.